अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்ன யாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மம் व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்தும் அவனுடைய பிராட்டிமார்களை குறித்தும் அவனுடைய அடியவர்களிலே முக்கியமானவர்களான சக்கரத்தாழ்வான் கருடாழ்வான் இவர்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் மற்றொரு அடியவரான ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷனுடைய அவதாரமாய் திகழ்கின்ற யதிராசர் என்று போற்றப் பெறுகின்ற ஸ்ரீ ராமானுஜர் எம்பெருமானார் பாஷ்யக்காரர் அவரை பற்றி 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். அதுதான் யதிராஜ சப்ததி என்று வழங்கப் பெறுகிறது. இந்த யதிராஜ சப்ததி என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்திலே யதிராசரான ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமைகள், அவருடைய அடியவர்களுடைய பெருமைகள் என்று பலவற்றையும் விரிவாக எடுத்து அருளி செய்து கொண்டு வந்தார் அல்லவா. அதிலே இப்பொழுது 47வது ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள், அதாவது ஸ்ரீசூக்திகள் என்றால் அவருடைய திருவாக்குகள் என்னால் அவர் எழுந்தருளியிருந்த காலத்திலே அவர் தம்முடைய வாயாலே சொன்ன விஷயங்கள் அல்லது அவர் எழுதி வைத்த நூல்கள், அதுவும் அவருடைய ஸ்ரீசூக்திகள் தான். அவர் எழுதி வைத்த நூல்கள் என்னால் பிரம்மசூத்திரத்துக்கு விரிவுரையாக அவர் எழுதியுள்ள வியாக்கியானங்கள், பகவத்கீதைக்கு விளக்கமாக அவர் அருளி செய்துள்ள வியாக்கியானங்கள், உபநிஷத்திற்கு அவர் சொன்ன விளக்கங்கள், இவைகளெல்லாம் நூல்களாக இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்றன. அந்த நூல்களிலே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் அவருடைய ஸ்ரீசூக்தி தானே. அந்த ஸ்ரீசூக்திகளுடைய பெருமையை இந்த 47வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். ஜடமதி முதா தந்தா தந்திவ்யதௌஷசித்தயः பிரமிதிநிதயः பிரஜ்ஞாசாலி பிரபாலனயஷ்டயः ஸ்ருதிசுருபயः சுத்தானந்தாபிவர்ஷுகவாரிதாः யமகதிகதா விச்சேதின்யோ யதீஸ்வரசூக்தயः. யதீஸ்வரசூக்தயः, யதீஸ்வரரான எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவருடைய ஸ்ரீசூக்திகள் எப்படிப்பட்டவை என்று ஆராய்ந்து பார்த்தால் அதை பலவிதமாக தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. அது என்ன பண்ணுகிறது என்னால் ஜடமதி முதா தந்தாதந்தி வியதௌஷா, அதாவது ஜடமதி என்னால்னா அறிவற்றவர்கள், அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், வாதத்திற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு வாதம் செய்கிற அளவுக்கு பெரிய அறிவில்லை. ஏதோ தாங்கள் பிடித்தது அதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு தவறான பொருள்களையும் கற்பித்து கொண்டு அதையே விவாதமாக சொல்லி கொண்டு வருகிறார்கள். அப்படி வருகிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்னால் தந்தாதந்தி வியதா, வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அவர்களுக்கே என்ன ஆகிவிடுகிறது, பற்களை நரநர என்று கடிப்பார்களாம். பதில் சொல்ல முடியவில்லை என்றால் கோபத்தினாலே பற்களை கடிக்கிறார்கள். அது பற்களை கடிக்கிற பொழுது என்ன ஆகும்னா அவர்களுடைய நாக்கே பல்லிலே கடிபட்டு அதனால் நாக்கிற்கே புண் உண்டாகி விடுமா.
ஆனால் அப்படிப்பட்ட அதற்கு ஔஷத சித்தையா, நல்ல ஔஷதம் போல இருப்பது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்தி. நாக்கில் நமக்கு புண் ஏற்பட்டு விட்டதானால் அதுக்கு மருந்து தடவுகிறார்கள் அல்லவா? மருந்து தடவினாத்தானே அது போகும். சாதாரணமாக நாக்கில் புண் ஏற்பட்டால் நெய்யை தடவு என்று சொல்லுவார்கள். நெய்யே சிறந்த மருந்து என்று இப்படி சில மருந்துகள் உண்டு. ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் என்னன்னா, வீணான வாதங்களாலே வாதங்கள் ஏற்படுகிற பொழுது பல்லாலே வந்த வேதனைக்கு என்றே சொல்லுகிறார். இல்லை இப்படியும் சொல்லலாமோ, ஒருவருக்கொருவர் வாதம் செய்கிற பொழுது பல்லாலே கடித்து விடுவார்களோ மற்றவர்களை, தெரியவில்லை, அதற்கும் மருந்து என்று அப்படி சொல்லலாமோ? அதாவது பற்களாலே வந்த, அதாவது பற்களாலே வந்த வேதனை, தந்தாதந்தி வியதா. தந்தாதந்தி வியதா என்னால் அந்த பல்லினுடைய பெயராலே வந்த ஒரு வேதனை, அந்த வேதனைக்கு இவருடைய ஸ்ரீசூக்திகள் ஔஷதமாய் இருக்கிறது. ஏன்னா வீண் வாதங்களை எல்லாம் தொலைப்பவைகளாக இருக்கிறது இவருடைய வாதங்கள். இன்னும் சொல்ல போனால் அதனால் ஏற்படுகிற கஷ்டத்திற்கு மருந்து போடுவது போலேயும் கூட அது இருக்கிறது. மருந்து என்ன பண்ணும்? அந்த புண்ணை ஆற்றுவதோடு நாக்கிற்கு சுவையை உணரும்படியான சக்தியையும் கொடுத்து விடும். அதுபோலத்தான் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் நம்முடைய புண்ணையை மாற்றி பகவான் ஆகிற தத்துவத்தினுடைய சுவையை நாம் அறியும்படியாகவும் செய்து விடுகிறது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள். அதனால தான் என்ன சொல்லுகிறார்? தந்தாதந்திவ்யதா ஔஷதயா ஔஷத சித்தயா, அவெல்லாம் மருந்து போலே இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு மேலே அடுத்தபடியாக பிரமிதினிதயா, உண்மை அறிவுக்கு உறைவிடமாயிருப்பது இந்த ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள். உண்மை அறிவு என்னால் என்ன? வேதாந்தங்களுடைய உண்மையான கருத்தை அறிந்து கொள்ள வேணுமானால் ஸ்ரீ ராமானுஜருடைய நூல்களைத்தான் நாம் வாசிக்க வேணும். வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார் நமக்கு. மேலே ஸ்ரீ ராமானுஜர் எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு என்ன சந்தேகம் எழும் என்று அவரே அதை ஊகித்து அந்த சந்தேகத்தையும் எழுதி அவரே அதற்கு பதிலும் சொல்லுகிறார் என்று அத்தை பார்க்கிற பொழுது நமக்கு உண்மை அறிவு எத்தாலே ஏற்படும்? ஸ்ரீ ராமானுஜருடைய நூல்களை கற்பதாலே தான் ஏற்படும். அதற்கு மேலே இன்னொரு பெருமை சொல்லுகிறார். என்னன்னா, பிரஜாசாலி பிரபாலனய எஷ்டயா. இது ஸ்ரீ ராமானுஜருடைய ஒரு ஸ்ரீசூக்திகள் எப்படிப்பட்டது என்னால், பிரஜா, நமக்கு அறிவு ஏற்பட்டு விடுகிறது. ஸ்ரீ ராமானுஜருடைய நூல்களை படிக்கிறதுனால நமக்கு அறிவு ஏற்படுகிறதுன்னு வைத்துக்கொள்வோம். அறிவு ஏற்பட்டு விடுகிறது. ஏற்பட்ட பிற்பாடும் கூட அந்த அறிவை கடுப்பதற்கு யாராவது 2 பேர் வருவோம். அது இல்லை, இது இல்லை, இப்படி சொல்லுவது தவறு, அப்படி சொல்லுவது தவறு என்று இப்படி சில பேர் வரலாமோ இல்லையோ? அப்போது மறுபடியும் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்தியே எப்படி இருக்கும்னு கேட்டால், அந்த அறிவை அழிந்து போகாமல் கெடுக்கக்கூடிய தடியாய் இருக்கிறது என்று, கொம்பு போலே இருக்கிறது. அதாவது நல்ல பயிர்களை விளைக்கிறார்கள் சிலர்கள், களைகளெல்லாம் எடுத்து விட்டு பயிர்களை விளைப்பார்கள். அந்த பயிர்களை விளைத்தால் அந்த பயிர்களை நாசம் செய்வதற்கு சில பறவைகள் வரலாம், சில ஜந்துக்கள் வரலாம், மாடுகள் வரலாம், இல்லை இன்னும் கூட சில வேறு ஜந்துக்கள்லாம் வந்து அந்த பயிரை நாசம் செய்ய வரலாம். அப்போ அந்த ஜந்துக்களையெல்லாம் விரட்டுவது எத்தாலே? என்னால் கையில் ஒரு கொம்பை கொண்டு தான் விரட்ட வேண்டும். கையில் கொம்பை கொண்டு தான் அந்த மாடுகளையோ அல்லது நாய் முதலான ஜந்துக்களையோ அல்லது வேறு விதமான விஷயங்களையோ விரட்டுவது. என்னால் அதற்கு கையில் ஒரு தடி வேணும். அந்த தடி என்ன பண்ணும்? பயிருக்கு நாசம் விளைக்கக்கூடிய அத்தனை பேரையும் விலக்கி விடும். அதுபோலத்தான் இங்கே என்ன சொல்லுகிறார்? பிரஜாசாலி. பிரஜாசாலி என்னால் அறிவு என்னும் பயிர். அது ஸ்ரீ ராமானுஜருடைய நூல்களை படிப்பதாலே நமக்கு வரக்கூடிய அறிவு என்னும் பயிர். அந்த பயிருக்கு தீங்கு விளைப்பதற்கு யாராவது வந்தால் அவருக்கு அந்த தீங்கிலிருந்து காற்று பிரபாலன எஷ்டயா, நம்மை காப்பாற்றக்கூடிய தடிகளாக இருப்பது எதுன்னு கேட்டால் அது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் தான். யாராவது நம்முடைய மனத்தை குழப்பும் விதமாக ஏதாவது ஒரு வாதத்தை செய்தால் ஸ்ரீ ராமானுஜருடைய வாக்கியத்தை எடுத்து வாசித்து காட்டினாலே போகிறோம், அவர்களெல்லாம் ஓடியே போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீசூக்திகள் ஸ்ரீ ராமானுஜர் அருளி செய்திருக்கிறார் என்று அதை சொல்லுகிறார். அதுக்கு காரணம் என்ன? ஸ்ருதி சுரபயா. அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவை? வேதத்தினுடைய மனத்தை தன்னிடத்திலே கொண்டிருப்பவை. அதாவது வேதங்களே வடிவெடுத்தவை. வேதங்களுக்கு புறம்பாக ஸ்ரீ ராமானுஜர் எதையும் சொல்லவே இல்லை. வேதங்களுக்கு இணையாக, அதாவது அணுக்கமாகத்தான் தம்முடைய ஸ்ரீசூக்திகளை அருளி செய்திருக்கிறார். அதனால் வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் அர்த்தங்களை தெரிவிக்கிறார். வேதத்துக்கே அர்த்தம் சொல்லுகிறோம் என்று சொன்னவர்களும் கூட
வேதத்தினுடைய கருத்துக்கு புறம்பாக அர்த்தம் சொல்லுகிறார்கள். இதுதான் குதிருஷ்டிகள் என்று பெயர், அப்படிப்பட்டவர்கள். ஆனால் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் அப்படி அல்ல. அது என்ன பண்ணுகிறது, ஏற்கனவே நமக்கு தவறான வாதங்களால் அந்த புண்ணை ஆற்றுகிறது, அதுக்கு மேலே நமக்கு சரியான அர்த்தத்தை தெரிவிக்கிறது. அந்த சரியான அர்த்தத்தை தெரிந்து கொண்ட பிற்பாடு ஏற்படக்கூடிய தடைகளை விரட்டுகின்ற தடியாயும் இருக்கிறது. இது அத்தனைக்கும் காரணம் என்னன்னா ஸ்ருதி சுரபயா, வேதங்களினுடைய அடிப்படையிலே அமைந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீசூக்திகளவை, அதனாலே நமக்கு அவை நன்மையை பயக்கின்றன என்று அத்தை சொன்னார். அதற்கு மேலே அது என்ன பண்ணுகிறது, நமக்கு தீமையை விளக்குகிறது என்று வரைக்கத்தான் இது வரைக்கும் சொன்னார். அதாவதுன்னா மருந்து புண்ணை ஆற்றும், அதே சமயத்தில் தடி விரோதிகளை அகற்றும் என்று இவ்வளவுதானே சொன்னார். அப்படி அது போராது, பின்ன வேற என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் சுத்தானந்த அபிவர்ஷுக வாரிதாக, எல்லையற்ற ஆனந்தமாகிற ஒரு பேரின்ப மழையை பொழியக்கூடிய மேகமாய் இருக்கிறது. ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை படித்தால் நமக்கு அறிவு வளரும். அறிவு வளர்ந்தால் போருமா, விரோதிகளை அழிக்கும், அது போருமா, நமக்கு சந்தோஷத்தையும் உண்டாக்கணும். ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை மருந்தை சாப்பிட்டா நமக்கு மருந்து வியாதியை குணப்படுத்தும், ஆனால் மகிழ்ச்சியை உண்டாக்குமோ? உண்டாக்காது. ஆனால் எது மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்னால் இனியான பதார்த்தங்கள் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டால் நமக்கு மகிழ்ச்சி, தேனை பருகினால் மகிழ்ச்சி உண்டாகிறது என்று சொல்லுவார்கள். அதுபோல் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் எப்படிப்பட்டவை என்னால் நம்முடைய விரோதிகளை போக்குகவை மட்டுமல்ல, நமக்கு மகிழ்ச்சியையும் விளைவிப்பவை. சுத்தானந்த அபிவர்ஷுக வாரிதாக, என்ன ஸ்ரீசூக்திகளை படிக்கிற பொழுதே என்னமா ஆனந்தத்தை உண்டாக்க நமக்கு. அந்த கத்தியத்திரயம் முதலான கிரந்தங்களை வாசிக்கிற பொழுது உண்டாகிற ஆனந்தம் அதற்கு எல்லையே கிடையாது. அது சரி, நமக்கு ஆனந்தத்தை விளைத்தால் போருமா, வேறு என்ன செய்யும் அது என்றால் முடிவாக சொல்லுகிறார், யமகதி கதா விச்சேதின்யாக. யமகதி, யமகதி என்னாலனா யமனுலகம் சென்று நாம் அங்கே போய் துன்பங்களை எல்லாம் அனுபவித்தல் என்று ஒன்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை பற்றிய பேச்சையே ஒழித்து விடுகிறது. எப்பொழுது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை நாம் கற்க தொடங்குகிறோமோ அப்பொழுதே எம்பெருமானுடைய அன்பு நம்மிடத்திலே விழுந்து விடுகிறது. அந்த பிரீத்தியின் காரணமாக என்ன பண்ணுகிறான் எம்பெருமான், நம்முடைய பாபங்களை எல்லாம் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டு விடுகிறான். அப்படி ஏற்றுக்கொண்டு விட்டானால் அதற்கு பிறகு நமக்கு யமலோகத்திற்கு போக வேண்டிய அவசியம் என்ன? பாபம் இருக்கிறவன் தானே யமலோகத்திற்கு போக வேண்டும். உடனே எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளாலே மகிழ்ச்சி அடைந்த எம்பெருமான் என்ன செய்கிறான், நம்மை அத்தனை பாபங்களிலிருந்து விடுவித்து நமக்கு மோட்சலோகத்தையே கொடுத்து விடுகிறான். அப்படி மோட்சலோகத்துக்கு அவன் பகவான் கொடுப்பதற்கு காரணமாய் அமைவது எது? ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் தானே. ஆகினாலே ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளை நாம் வாசித்தோமானால் அது என்ன பண்ணுகிறது, யமகதி கதா விச்சேதின்யா. யமகதி கதா என்னால் யமனுலகம் செல்லுதல் என்கிற பேச்சையும் கூட அது தடுத்து விடுகிறது. ஆனால் நமக்கு உயர்ந்த பேற்றை தருகிறது. இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்ரீசூக்திகளை நாம் தினந்தோறும் அனுபவிக்க வேண்டாமா என்பது போல என்ன தெரிவிக்கிறார், அந்த பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகள் எப்படிப்பட்டவை, அறிவற்றவர்களுடைய வீணான வாதங்களாகிற பற்கள், அதனாலே வந்த வேதனை, அந்த வேதனைக்கு மருந்தாயிருக்கிறது. உண்மை அறிவை நமக்கு உண்டாக்குகிறது. அந்த வளர்ந்த அறிவுக்கு உண்டான தடைகள், அந்த களைகள் போல விரோதிகள் ஏற்பட்டால் அவற்றை நீக்கும் தடியாயிருக்கிறது. இதெல்லாம் வேதத்தினுடைய அடிப்படையில் அமைந்த ஸ்ரீசூக்திகள் என்கிற காரணத்தினாலே இப்படிப்பட்ட பெருமைகளை உடையதாயிருக்கிறது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள். அது மட்டுமல்ல, அது நமக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியாகிற பெருமழையை பொழிகிறது. பொழிந்து யமனுலகுக்கு செல்லுதல் என்கிற பேச்சையே அது ஒழித்து விடுகிறது. இப்படிப்பட்டது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் என்று ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகளினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்திலே மிகவும் அழகாக கொண்டாடினார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।